கனமழை பெய்து வருவதால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள். நள்ளிரவு தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் மழைநீர் மூழ்கி இருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வர்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளி நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்கள் அங்கு நீந்தி செல்லும் அவல நிலை இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு தொடங்கிய அந்த பலத்த மழையானது தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் நகர்பகுதியில பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே முட்டிக்கால் அளவிற்கு மேல் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் வழி, அதே போல பிரசவ வார்டு, குழந்தைகள் வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரின் அளவானது அதிகரித்து நோயாளிகள் செல்ல முடியாத அளவிற்கு அங்க சிரமத்தை சந்தித்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வயல்வெளியில் நடந்து போறது போதும் உணர்வாதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளிநோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்கள் கண்மாயில நீந்தி செல்வது போல உள்ளதாக குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எனவே மருத்துவமனை நிர்வாகம் ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் வலியுறுத்தி உடனடியாக அங்கு மருத்துவமனை வளாகம் முழுவதும் தேங்கி காணப்படும் மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்குமான கோரிக்கை வச்சிருக்காங்க. கற்போம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.